மாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரம்மம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரே காமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜேயம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं त्वं सुरोदिशतशिरसिद्धमध्याभयन्ति स्वोर्चिष्टायां श्राचिनिगलितं याभलात् कृत्यपुङ्क्ते गोतादस्यै नमः भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாத்தம் நம் கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை இழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாகத்தை அணிபுதுவை பைங்கமனத்தண்டறியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமானார் எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீபதியான எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் பெரிய விராட்டியார் திருவருளாலும் ஜெகன்மாதாவான ஆண்டாள் நாச்சியாருடைய பேரருளாலும் நாம் பெற்று அனுபவித்து வருகிற திருப்பாவை வைபவத்திலே ஆண்டாள் நாச்சியார் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து என்று 29வது பாசுரத்திலே குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்பதான ஜீவாத்மாக்களின் ஸ்வரூபத்தை, அதாவது பகவான் நமக்கு எஜமானன், நான் அவனுக்கு அடிமைகள், அவன் நமக்கு பிதா, நமக்கு மாதா, சகலவிதமான பந்துத்துவத்தை உடையவன் எம்பெருமான். நான் எப்படியெல்லாம் அந்த எம்பெருமானை அபிமானித்து போஷிக்கின்றோமோ, அபிமானித்து கொண்டாடுகிறோமோ, அதுபோல அந்த எம்பெருமானும் நம்மை அபிமானிப்பான். அதுபோல அந்த ஜெகத்பிதாவான எம்பெருமானை இந்த திருவாய்ப்பாடி பெண்கள் ஒவ்வொருவராக சேர்ந்து 5 லட்சம் குடிப்பெண்களும் ஒன்றாக சேர்ந்து சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவமேயாவும் சொல்லி அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான உறவு ஒழிக்க ஒழியாது என்று சொல்லி அந்த எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் உண்டான உறவு ஒழிக்க முடியுமோ? ஒழிக்க முடியாது. ஏன்னா அந்த எம்பெருமான் சகல ஜீவாத்மாக்களை சிருஷ்டி பண்ணினான், சகல ஜீவாத்மாக்களுக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கான். அப்படி அந்தர்யாமியான எம்பெருமான் இந்த ஜீவாத்மா எனக்கு வேண்டாம், இந்த இருப்பிடம் எனக்கு தேவையில்லைன்னு விலக முடியாது. காரணம் என்னன்னா அவனுடைய அந்தர்யாமித்துவம் அப்படிப்பட்டது, அவனுடைய குணம் அப்படிப்பட்டது, அவனுடைய கல்யாண குணம் அப்படிப்பட்டது. நாம் அவனை மறந்தாலும் அவன் நம்ம மறக்க மாட்டான். திருவேங்கடமுடையான நம்ம மறந்துள்ளோம், திருவரங்கத்து பெருமாளும் மறந்துள்ளான், அவன் நம்மளை மறக்க மாட்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம் மீது அபிமானித்து இந்த திருவாய்ப்பாடி பெண்களை அழைத்து என்ன வேணும் என்று கேட்க, எம்பெருமானே குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, உனக்கு சின்ன சின்ன அடிமைகள் முதல் பெரிய கைங்கரியம் வரை நாங்கள் தான் செய்வோம். நீ எங்கே தர்மசம்ஸ்தாபனார்த்தமாக அவதாரம் பண்ணுகிறாயோ அங்கெல்லாம் நாங்கள் பிறப்போம், உனக்கு அனுகூலமாக பிறப்போம், உனக்கு அனுகூலமாக பிறப்போம். உன்னுடைய வயதிற்கு ஏற்றபடி, உன்னுடைய பிராயத்திற்கு ஏற்றபடி நாங்களும் பிறந்து உனக்கு அடிமை செய்வோம். இந்த அடிமையானது இந்த ஜென்மாவிலே மட்டுமன்று பரம்பரையாக எற்றைக்கும் 7 பிறவிக்கும் எங்களுக்கு மோட்சம் வேண்டாம்,
வைகுந்தம் வேண்டாம், சாயுஜ்யம் வேண்டாம், நீ எப்பெல்லாம் அவதாரம் பண்றியோ அப்ப நாங்களும் பிறப்போம், நாங்களும் பிறந்து உனக்கு கைங்கரியம் பண்ணுவோம் சொல்றா. இதுதான விசுவாசம், இதுதான விசுவாசம். எத்தனை ஜென்மா எடுத்தால் இதை தாயார போல கிடைக்குமா? எத்தனை ஜென்மாலும் சில பேருக்கு நல்ல ஆத்துக்காரி வாச்சிருப்பா, சில பேருக்கு நல்ல ஆத்துக்காரி போல நல்ல ஆத்துக்காரி வாச்சிருப்பா, அவளுடைய அனுபவ ரீதியா சொல்லுவா. சில பேருக்கு கொடுத்து வச்சவாடா இருப்பா. பர்த்தா என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பிற்கு சிறிதும் பங்கம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய தர்மபத்தினி அமைவா. அது எத்தனையோ ஜென்மா சுகிருதம் பண்ணி இருக்கணும், பண்ணாதான் அப்படி ஒரு தர்மபத்தினி கிடைப்பா. அதுபோல தர்மபத்தினிகளுக்கு பர்த்தாக்கள் அது மாதிரி தான். அதுபோல எம்பெருமான் இருக்கானே, அவனிடத்திலே திருப்பாவி பெண்கள் பிரார்த்தித்தார்கள், எம்பெருமானே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, யுகங்கள் தோறும் தர்மத்தை ரட்சிப்பதற்காக, தேவை ஏற்பட்ட காலங்களே தர்மத்தை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்ணுகிறேன், அவதாரம் பண்ணுவேன் சொல்றியேப்பா. எப்பொழுதெல்லாம் நீ அவதாரம் பண்ணுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நாங்களும் பிறப்போம், எங்களுக்கும் பிறவி கொடுன்னு கேட்கல, ஒரு ஜென்மா கொடுன்னு கேட்கல. ஏன்னா இவர்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அடியார்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான், பக்த பராதீனன். பக்தாள் எப்படியெல்லாம் அந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறா, பக்தாள் எங்கெல்லாம் இந்த பெருமாளை அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறா, பக்தாள் எப்படியெல்லாம் இந்த எம்பெருமாளை கொண்டாடுன்னு ஆசைப்படுறா. அடியார்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவர்கள் இஷ்டப்படி நடக்கக்கூடியவன், அடியார்கள் இட்ட வழக்காய் இருப்பவன் என்பதாலே, சௌலபியத்தை உடையவன் என்பதாலே அந்த எம்பெருமானிடத்திலே சொன்னார், நாங்களும் பிறப்போம், நீ எங்கெல்லாம் பிறக்கின்றாயோ நாங்களும் பிறப்போம் என்று அந்த திருப்பாவை பெண்கள் எம்பெருமானிடத்திலே சொன்னார். எம்பெருமானுக்கும் ஆனந்தம், பேரானந்தம். எம்பெருமானுடைய பேரானந்தத்திற்காகத்தான கைங்கரியம் பண்றோம். கடைசியாக வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தி சேழையார் சென்று இறைஞ்சி, இந்த 30 பாசுரங்கள் ஆச்சே, இன்னையோட 30 பாசுரங்கள் ஆகுது. நேற்று 29வது பாசுரத்திலே உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கேன்னு சொன்னான். 29வது பாசுரத்திலே உமக்கே நாம். ஆக அந்த எம்பெருமானுக்காகத்தான் பிறந்திருக்கோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பாராயணம் பண்ணும் போது அந்த தியானத்துக்கு முன்னாடி சொல்வார், தியானத்துக்கு முன்னாடி ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திர ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே ஸ்ரீ விஷ்ணு திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திர ஜபம் கரிஷ்யேன்னு சொல்லுவார். அது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஏற்புடையது அன்னு. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இந்த ஜென்மாவே பகவத் கைங்கரியத்துக்காகத்தானே ஏற்பட்டிருக்கு. பிரத்யேகமாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் எந்த பாராயணமா இருந்தா என்ன, ஒரு ஸ்ரீசூக்த பாராயணம் பண்றோம், ஒரு லட்சுமி அஷ்டோத்தர பாராயணம் பண்றோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோம், திருவஷ்டாட்சர ஜபம் பண்றான், துவயமந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கான். எது பண்ணினாலும் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியர்த்தே என்று சொல்வது தர்மம் அங்கு. ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஏற்புடையது கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மாவே கைங்கரியத்திற்காக சொல்லும் போது நாம் மூச்சு விடுறோம். யாருக்காக மூச்சு விடுறோம்? எம்பெருமான் கைங்கரியத்திற்காக. காலம்பர ஸ்நானம் பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம், திருவெண்காப்பு தெரிச்சுக்கிறோம், ஜபம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம். எதனா இந்த காரியங்களை எதற்காக, யாருக்காக என்றால் எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்காக. இந்த ஜென்மாவே பகவத் கைங்கரியார்த்தமாக பகவான் கொடுத்தது. இந்த ஜென்மாவே, இந்த பிறவியே பகவத் கைங்கரியத்திற்காக பகவான் கொடுத்தது. இந்த ஆச்சாரிய சம்பந்தமும் பகவத் கைங்கரியத்திற்காக எம்பெருமான் கொடுத்தது. இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலே நாம் ஸ்ரீவைஷ்ணவன் என்ற ஜென்மாவை பெறுகிறோம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஜென்மா என்பதே பகவத் கைங்கரியத்திற்காக, பாகவத கைங்கரியத்திற்காக, ஆச்சாரிய கைங்கரியத்திற்காக அனுகிரகம் பண்ணப்பட்டது. அப்போ பிரத்யேகமாக பகவத் கைங்கரியம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திர ஜபம் கரிஷ்யே பகவத் கைங்கரியமாத்தான் சொல்லணும். ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லுவது நமக்கு வழக்கம் கிடையாது. அதுபோல இந்த ஜென்மா உன் கைங்கரியத்திற்கு, இந்த ஞானம் உன் கைங்கரியத்திற்காக, இந்த திருப்பாவை விரதம் உன் கைங்கரியத்திற்காக, இந்த மங்களாசாசனம் உன்னுடைய அபிமானத்திற்காக, உன்னுடைய ஆனந்தத்திற்காக, உன் திருவுள்ளம் உகப்படைந்து நீ பேரானந்தம் அடைய வேண்டும். உன்னுடைய பேரானந்தம் அடையக்கூடிய திருமுக மண்டலத்தை பார்த்து, பேரானந்த கோலத்தை காட்டக்கூடிய திருமுக மண்டலத்தை பார்த்து நாங்கள் ஆசைப்பட வேண்டும் என்று உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாம் ஆட்சேவோம். மற்றை நம் காமங்கள் வேற எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பாராமல் பண்ணக்கூடியதான் கைங்கரியம். எங்கேயாவது கோவில்கள்ல பாருங்க, ஒரு டியூப்லைட் போட்டிருப்பா, அந்த டியூப்லைட்ல 250 ரூபாயா இருக்கும். அந்த 250 ரூபாய் டியூப்லைட்டை
கோவில்ல கொடுப்பா, மாட்டுவா. மாட்டும் போது அதுல ஆனாருனா சீனா பேனா சின்னையா மகன் பெரியய்யா இந்த ஊரு இந்த மாவட்டம் மொபைல் நம்பரும் சேர்த்து எழுதிடுறா. வெளிச்சம் தெரியுமோ தெரியாதோ பகவானுக்கு தான் வெளிச்சம். அதனால எந்த கைங்கரியம் பண்ணினாலும் நாம் எம்பெருமான் உகப்பிற்காக பண்ண வேணும். ஏன்னா நான் எதையும் கொண்டு வரலையே. எல்லாரும் சொல்லுவா, இறக்கும் போதும் எதையும் கொண்டு வர முடியாது, போகும்போதும் எதையும் கொண்டு போக முடியாது. ஆனா நம்முடைய தர்மம் சொல்றது, பிறக்கும் போதும் நீ கொண்டு வருவ, போகும் போதும் கொண்டு போவ. எதை தெரியுமா? நிலையான பகவத் சம்பந்தம், ஆச்சாரி சம்பந்தத்தாலே பிறப்பு ஏற்படுகிறது. அப்ப ஆச்சாரி அனுகிரகம்ங்கிற சம்பந்தம் கிடைக்கிறதோ இல்லையோ, அது மாதிரி இந்த லோகத்திலே வாழக்கூடிய காலபரியந்தம் மங்களகரமாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களுக்கும் கைங்கரியம் பண்ணி கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது பகவத் கைங்கரியவரன் ஆக இவன் ஒரு சிறந்த கைங்கரியவரன் பேரோட போரிலும் அடுத்த ஜென்மா உனக்கு கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்தா புனர் ஜென்மா கிடையாது. அடுத்தாற் போல உன்னுடைய பரம்பரை இருப்பாளும் அவன் அவனை தூக்கிட்டு வருவான். எதை தூக்கிட்டு வருவான்? பிறக்கும் போதே ஒரு பெரிய சூட்கேஸோட வருவான். என்ன சூட்கேஸ் தெரியுமா? அது என்ன பாரம் தெரியுமா? பகவத் கைங்கரியம். அதாவது மாதா பிதா செய்த தர்மம் மக்களுக்கு 2 பங்கு பெருகும், அவர்கள் மக்களுக்கு 2 பங்கு, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய மக்களுக்கு 2 பங்கு. இப்படி நாம் பகவத் கைங்கரியம் பண்ணுவோமேயானால், ஒரு தர்ம கைங்கரியம் பண்ணுவோமேயானால், ஒரு கோ சம்ரட்சணம் பண்ணுவோமேயானால், நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்துடைய பிள்ளைகளுக்கு 2 பங்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 2 பங்கு, அவா பிள்ளைகளுக்கு 2 பங்கு, அந்த பிள்ளைகளுக்கு 2 பங்கு. இப்படி 7 தலைமுறைக்கு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்சோமையாகும். 7 தலைமுறைக்கு இந்த கைங்கரியம் வருமா, இந்த பிராப்தம் வரும். 7 தலைமுறைக்கு வரும். அதைத்தான் பெரியாழ்வாரை பார்த்து பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மலகோடி 100,000 வல்லாண்டு தின்றோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு என்று பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். பெருமாள் பார்த்தார், ஏ வெற்றிக்கரே, நீர் இப்போ பிறந்திருக்கீர். நான் நித்தியமானவன், சத்தியமானவன், சாஸ்வதமானவன், நிலையான பரபும், நிலையான பரபிரம்மம். நான் நிலையான பரம்பொருளான என்ன பார்த்து நேத்தி பிறந்த நீர் ஆசீர்வாதம் பண்றீரே, உமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டார் பெருமான். பெரியாழ்வார் சொன்னார், தகுதி எனக்கு கிடையாது, அடியேனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அடியேன் சீலமெல்லா சிறியேன் ஆழ்வார் சொல்றாரு. அடியேனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா ஒரு பெரிய தகுதி இருக்கு. அது என்ன தெரியுமோ? எந்தை தந்தை மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி 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 ஆட்சி செய்யணும். எங்க அப்பா கைங்கரியம் பண்ணினார், அப்பாவுடைய அப்பா கைங்கரியம் பண்ணினார், அவர் திருத்தகப்பனார் கைங்கரியம் பண்ணினார், அவருடைய அப்பா கைங்கரியம் பண்ணார். ஆக கைங்கரியம் பண்ணிட்டு அந்த கைங்கரிய பலன் இந்த கைங்கரிய பரம்பரை கிடைக்கிறது. அதனால பகவத் கைங்கரியமோ, பாகவத கைங்கரியமோ, ஆச்சாரிய கைங்கரியமோ, கோ சம்ரட்சணமோ, வேத சம்ரட்சணமோ, அது தர்ம சம்ரட்சணம், எந்த கைங்கரியம் பண்ணினாலும் அந்த கைங்கரியத்துடைய பலன் பரம்பரைக்கு கிட்டும். அதனால்தான் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். எதை கொண்டு வர முடியும்? பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தாலே ஏற்பட்ட கைங்கரிய பிராப்தத்தை கொண்டு வர முடியும். பெருமாள் அந்த கைங்கரிய பிராப்தத்தை கொடுப்பார். எற்றைக்கும் 7 பிறவிக்கு உந்தன்னோடு உற்றோமையாவும், உனக்கே நாம் ஆட்செய்வோம். இந்த கைங்கரியமும் உன்னுடைய திருவுள்ள உகப்பிற்காக என்று சொல்லி சுவார்த்தம் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல் எம்பெருமானு கைங்கரியம் பண்ணணும். பெருமாளும் ஆனந்தமடைந்தார். குழந்தைகளா, நீங்கள் க்ஷேமமா இருப்பீர்கள். உங்கள் ஸ்ரீபாத கமலங்கள் எங்கெல்லாம் பதிக்கப்படுகிறதோ, உங்கள் திருவடி முத்திரை எங்கெல்லாம் கிடைக்கப்பெறுகிறதோ, அந்த இடங்கள் பூர்த்தியாக மங்களகரமாக இருக்குன்னு பெரிய பெருமாள் சொன்னார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை சேழையார் சென்று இறைஞ்சி. முதல் பாசுரத்திலே கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொன்னார். கதிர்மதியம்னா என்ன? சூரியன் தானே. இந்த பாசுரத்துல என்ன சொல்றா? திங்கள் திருமுகத்து சேழையார். இவர்கள் திருமுகத்தை, அந்த திருவாய்ப்பாடி பெண்கள் தங்கள் திருமுக மண்டலத்தை திங்கள் திருமுகம்னு சொல்றா. எம்பெருமான் திருமுகத்தை என்ன சொன்னா? கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். சூரியனை ஒத்த திருமுக மண்டலம். ஆக சூரியனை போல பிரகாசமான திருமுக மண்டலம்னு முதல் பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்திலே தங்கள் முகங்களை, தங்கள் திருமுக மண்டலங்களை சந்திரனை போல சொன்னா. சந்திரனுக்கு சுயம் பிரகாசம் கிடையாது, சுயமாகவே பிரகாசிக்கக்கூடிய தன்மை சந்திரனுக்கு கிடையாது. சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கி சந்திரன் பிரகாசிக்கிறது. சூரியனுடைய ஒளிதான் சந்திரனுக்கு ஏற்பட்டு சந்திரன் ஒளியா, சந்திரன் பிரகாசமா இருக்கான். ஆக சந்திரனுக்கு பிரகாசம் எங்கே இருந்து வருது? சூரியன் இருந்து வருது. முதல் பாசுரத்திலே எம்பெருமானே, ஏ கண்ணா நீயே சூரியன் என்று சொல்லி கார்மேனி செங்கன் கதிர் மதியம்போர் முகத்தான் நாராயணன் காட்டினார். இப்போ எம்பெருமானே, உன்னுடைய திருவுள்ள முகந்து நீ பண்ணக்கூடிய அனுகிரகங்களாலே இருண்டு போயிருந்த எங்கள் மனசு வெளிச்சமாயிற்று, இருண்டு போயிருந்த எங்கள் முகம் பிரகாசமாயிற்று.
திங்கள் திருமுகம் ஆயிற்று. சூரியனுடைய பிரகாசத்தை தான் சந்திரன் வாங்கி பிரதிபலிச்சு வெளியிடும். சந்திரனுக்கு சுயம் பிரகாசம் கிடையாதுன்னு பார்த்தோம். அதுபோல திருப்பாவை பெண்களாகியவர்கள் உயர்ந்த தத்துவத்தை சொல்றா. திங்கள் திருமுகம் ஆக சூரியனுடைய பிரகாசமாகிய அந்த பரமானுகிரகத்தை நாங்கள் பெற்று எங்கள் முகம் திங்கள் திருமுகம் ஆயிற்று. திங்கள் திருமுகத்து செய்யழையால் சென்று இறைஞ்சி எம்பெருமான் வரவேண்டியிருக்க நாங்கள் அவன் திருவடிகளுக்கு கீழ் சென்று அவனை பிரார்த்தித்தோம் சொல்றார். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை பெரியாழ்வார் பாசுரம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன சொல்லி பாடினார்? வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்தினேன். கண்ணன் கேசவ நம்பி பிறந்தினேன். கண்ணன் யாரு? இந்த இடையர்களுக்கு தலைவன். கேசவன் யாரு? தான் தன் திருவடிகளை சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களை கைவிடாதவன், கையே விடாதவன். அப்பேற்பட்ட பெருமாள் இந்த எம்பெருமான். அதுபோல பெரியாழ்வார் பாடினார் வண்ணமாடுகள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பின்னு சொன்னார். திருக்கோஷ்டூர் பெருமாளை கேசவன்கிற திருநாமம் பெரியாழ்வார் ரொம்ப இஷ்டமான திருநாமம். திருமாலின் சோழ அழகருக்கு கேசவன்னு திருநாமம், திருவேங்கடமுடையானுக்கு கேசவன்னு ஒரு திருநாமம், நம்பெருமாளுக்கு கேசவன்னு ஒரு திருநாமம், திருக்கோஷ்டூர் எம்பெருமான் உற்சவருக்கு கேசவன்னு ஒரு திருநாமம். திருமயிலை மயிலாப்பூர் பேயாழ்வார் அவதார ஸ்தலம். திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழ்மருட்டன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிழரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று கண்டு 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 காட்டி கொடுத்தாரே பேயாழ்வார். அவர் ஆரோதனம் பண்ண பெருமாள். அவர் பேயாழ்வார் சன்னதியில ஆதிகேசவ பெருமாள் இருக்கார். ஆதிகேசவ பெருமாள் சன்னதியில பேயாழ்வார் இருக்கார். அங்க ஆழ்வாருக்கு அவ்வளவு ஏத்தம். அதுபோல திவ்யக்ஷேத்திரங்களிலே திருக்கோஷ்டியூர், திருமாலின் சோலை, திருவேங்கடமுடையான் சன்னதி, அதுபோல திருவட்டாறு, திருவனந்தபுரம். இந்த பெருமாளுக்கெல்லாம் கேசவன் ஒரு திருநாமம் உண்டு. கேசவன் என்றால் கேசி என்ற அசுரனை வதம் பண்ணவன். கேசவன் என்றால் எல்லோருக்கும் தலைவராக திகழக்கூடியவன். ஆண்டாள் நாச்சியார் எதை வச்சு கேசவன் சொன்னா? பக்தாத்மாக்களுடைய சிறிபாத தூடியை சிறு சிலை தாங்கி மின்னக்கூடிய பிரகாசமான குழல் கற்றையை உடையவன். அப்படிப்பட்ட குழல் கற்றை அழகை உடையவன் சொன்னான். அதனாலே இங்கே கேசவராமா என்றால் கிருஷ்ணாபதார்த்தம் நம்ம நினைச்சுப்போம். எப்படி பெரியாழ்வார் திருக்கோட்டியூர் பெருமானை வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்தில்னு சொன்னாலோ அதுபோல ஆண்டாள் நாச்சியார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவன் சொன்னார். ஏன் தெரியுமோ? ஆண்டாள் நாச்சியாருக்கு குலதெய்வம் அழகர் திருமாலின் சோழன் பெருமாள். ஆண்டாள் நாச்சியாருக்கு இஷ்ட தெய்வம் திருக்கோஷ்டூர் பெருமாள். பெரியாழ்வார் 5 வயசு குழந்தையாக துளசிரந்தவனத்திலே இந்த குழந்தையை எடுத்திருந்தார். தனக்கு குழந்தை கிடையாது. இந்த குழந்தைக்கு கோதைன்னு திருநாமம் விட்டார். கோதை என்று திருநாமம் விட்டு சதாசர்வ காலம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டே இருப்பாராம். கண்ணனம் பெருமான் வைபவத்தை சொல்லி 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 வளர்த்தாராம். அந்த குழந்தையும் ரொம்ப அழகான பிராயத்திலே வளர்ந்தாள். அப்பா கண்ணனம் பெருமான் பிறந்த மதுராபுரி இருக்கோ, அந்த மதுராபுரிக்கு அடியான் அழைச்சிட்டு போங்கப்பா. அவன் மாடுகள் மேய்த்து யமுனா தீரத்துக்கு அழைச்சிட்டு போங்கோ, கோவர்த்தன கிரிக்கு அழைச்சிட்டு போங்கோ, கோகுலத்திற்கு அழைச்சிட்டு போங்கோ. எம்பெருமான் எங்கெல்லாம் விளையாடினாலும் அந்த இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்கோ. அந்த மண் எடுத்து மேல பூசிக்கணும் என்று கேட்டாளாம். குழந்தை கோதையை விஷ்ணுசித்தரான பெரியாழ்வார் உத்தர பாரதத்திலே உள்ள மதுராவுக்கு அழைச்சிட்டு போற, கோகுலத்திற்கு அழைச்சிட்டு போற, கோவர்த்தனகிரி பக்கம் அழைச்சிட்டு போற, திருக்கோட்டியூருக்கு அழைச்சிட்டு வந்தாராம். அழைச்சிட்டு வந்து அம்மா இதுதான் கோகுலம், அதோ தெரியறது பாரு அது காவலம், இது கோகுலம் என்று சொல்லி வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவ நம்பி பிறந்திரில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் துவிட கண்ணன் முற்றம் கலந்து அழகாய்ச்சி என்று 3 பாசுரங்கள் 3 விதமா பாடினார். ஏன்னா இதுல பெருமாள் குழந்தையா இருந்தான், குழந்தையா பிறந்தான், பால்ய சேஷ்டிதங்கள் பண்ணான், ஜாதகாதி நாமகாதி கண்டருடினான். ஆக குழந்தையா இருந்தான் பிறந்தான்கிற ஒரு வைபவம். பால்ய சேஷ்டிதங்கள் அடுத்தார் அது ஒரு வைபவம். இந்த திருவாய்ப்பாடி இடையர்கள் ஜாதகாதி நாமகாதி பண்ணா 10 நாளும் வளர்ந்த 2ஆம் நாள் எத்திரையும் செய்மரங்கோடித்து மத்த மாமலை தாங்கிய மைந்தனை உத்தாரம் செய்து உகந்தனர். ஆக ஜாதகாதி தொட்டில்ட்டு ஜாதகாதி நாமகாதி வரியந்தம் இந்த திருவாய்ப்பாடி பெண்களும் திருவாய்ப்பாடி ஆண்களும் நந்தகோபனும் யசோதையும் கண்ணனம் பெருமானுக்கு செய்து வைத்தார்கள்னு தெரியுது. பெரியாழ்வார் பாடினார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். பிறந்தனில் கிடையாது, பிறந்தினில். அதை பிரிச்சு பாருங்க. பிறந்த பிளஸ் ஈன் பிளஸ் இல். பிறந்த ஈன் இல். ஈன் இல்னா பிரசவிக்கக்கூடிய அறை, சூதிகா கிரகம்னு பேரு. அந்த காலத்துல வீட்டுலதான் பிரசவம் நடக்கும். ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல தட்டுமுட்டு சாமானா போட்டு வச்சிருப்பா. அந்த வீட்டு பெண்ணுக்கோ நாட்டு பொண்ணுக்கோ பிரசவ காலம் வந்துருச்சுன்னா அந்த ரூமை சுத்தம் பண்ணி
பண்ணி ஒழிச்சு சாமான வெளியேற்றி விட்டு அந்த ரூமை தயாரா வச்சிருப்பா. அந்த ரூம்ல தான் குழந்தை பிறக்கும். அந்த ரூம் தான் பிரசவ வார்டு, வீட்டுக்கு வீடு. அப்போ அந்த அம்மா சொல்லுவா, நான் இங்கதான் அம்மா பிறந்தேன், எங்க தாயார் இங்கதான் பிறந்தார், எங்க பாட்டி இங்கதான் பிறந்தார் சொல்லுவாள். அவரவர்கள் அவளுடைய சரித்திரத்தை நினைச்சு பார்த்துவா. அதுபோல திருக்கோஷ்டியூர் தான் கண்ணன் பிறந்தானாம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்த ஈங்கில் சூதிகாகிரம் இங்கதான் பிறந்தானாம். இங்கே பிறந்து பெருமாள் சேவை சாதிச்சானாம். கோதை நாச்சியாரை, குழந்தை கோதை நாச்சியாரை விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் திருக்கோட்டியூருக்கு அழைச்சிட்டு வந்து இங்கதான் எம்பெருமான் பிறந்தான் 10 பாட்டுக்கள் பாடினார். பெருமாள் எப்படி எப்படியெல்லாம் பெரியாழ்வார் பாடுறாரோ அப்படி அவதாரம் பண்ணி காமிச்சாராம். தேவகி தாயார் கர்ப்பத்திலே வாசம் பண்ணது, குழந்தை பிறந்தது, சங்கு சக்கரங்களை மறைத்துக் கொண்டது, வசுதேவர் சிரசிலே அந்த குழந்தை எழுந்துள்ள பண்ணி கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறையிலே நந்தகோபர் அரண்மனையிலே கொண்டு போய் விட்டது. நந்தகோபர் அரண்மனையிலே ஜாதகாதி நாமகாதி செய்தது. ஆக அத்தனையும் பெரியாழ்வார் பாடினார். பாட 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 எம்பெருமான் ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெரியாழ்வாருக்கும் கிருஷ்ணாவதார வைபவங்கள் அப்படியே சிவசாய்ச்சானாம். சென்னலார் வயசூர் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் பிடிச்சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லாருக்கு இல்லை பாவம் பெரியாழ்வார் பிரமாணம் பண்ணி பூர்த்தி பண்ணார். திருக்கோஷ்டியூர்ல ஒரு பிரார்த்தனை உண்டு, திருவிளக்கு பிரார்த்தனை. திருவிளக்கு பிரார்த்தனைன்னு சொல்லுவா. அதாவது கல்யாணம் உச்சித காலத்திலே கல்யாணம் ஆகணுங்கிறவா, கல்யாணமாய் குழந்தை இல்லையா சந்தான பிராப்தம் வேணுங்கிறவா, அதுபோல உத்தியோகம் வேணுங்கிறவா, அதுபோல படிப்பு வேணுங்கிறவா, அதுபோல எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, தனக்கு நல்ல ஞானம் கிடைத்து சுகமாக எழுத்த வேணும்னு பிரார்த்தனை பண்ணக்கூடியவா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரார்த்தனை இருக்கும்போது குடும்பத்துல பிள்ளை நாட்டு பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும், பெண்ணும் மருமகனும் சந்தோஷமா இருக்கணும், வியாதி கொடுத்தா வியாதி நிவர்த்தி ஆகணும். இப்படி 16 விதமான ஐஸ்வர்யங்கள், இந்த 16 விதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய கஷேத்திரம் திருக்கோட்டூர். எப்படின்னா இந்த பிரார்த்தனை பண்றாலும் இவாள சன்னதிக்கு போவா, சுவாமி என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சுவாமி எங்களுடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரம் ஆரோக்கியம் வேணும். இன்னொருத்தர் வருவா, சுவாமி என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை கிடையாது சந்தான பிராப்தம் வேணும், அதற்கு அர்ச்சனை பண்ணுங்கோம்பா. அந்த மூலஸ்தானத்திலே தீபத்தை பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ண மண் அகல் விளக்கை எடுத்து வச்சிருப்பா. பக்தாள் யார் என்ன கேட்கிறாளோ அவளுக்கு அகல் விளக்கு கொடுப்பா. அந்த அகல் விளக்கு பிரிக்கப்படாது. ஒரு மஞ்சள் துணியை சுத்தி காணிக்கையை போல சன்னதியில அவ பூஜா கிரகத்துல வச்சு அதுக்கு ஒரு பூ போட்டு ஏதோ கல்கண்டோ பழமோ கண்ட்ரோல பண்ணி பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லலாம். ஒரு வருஷத்துக்குள்ளே காரியம் அனுகூலமாயிடும். அனுகூலமான பிறகு தான் எடுத்துட்டு போன திருவிளக்கை மீண்டும் திருக்கோவிலை சன்னதியிலே கொடுத்துட்டு அவரவர்கள் சக்திக்கு தகுந்தபடி 10 விளக்கோ 20 விளக்கோ ஆக மண் அகல் விளக்கு வாங்கி தீபம் போடுவார்கள். இன்றும் அந்த தீப பிரார்த்தனை நடக்கிறது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர், வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் ஆவரேஜா பெருமாள் சேவைக்கு வரா. அப்ப 25 லட்சம் பேருக்கும் காரியம் அனுகூலமா இருந்தோ இல்லையோ. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டாள் நாச்சியாருக்கும் பெரியாழ்வாருக்கும் கிருஷ்ணாவதாரத்தை அப்படி சிவசாய்ச்சானாம். ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் பெருமாளை பிரார்த்திச்சாலாம், அடியோங்களுக்கு தேவரீர் சிவசாய்ச்சீரே, தேவரீர் கலியுகத்தில் உள்ள பக்தாத்மாக்களுக்கு அவர்கள் பாபத்தை போக்கி அவர்களுக்கு ரட்சை பண்ண வேண்டும் என்று பெரியாழ்வாரும் கோதநாச்சியாரும் பெருமாளை பிரார்த்திச்சாலாம். அதனால வருங்காலத்தில் வரக்கூடிய பக்தால் நம்ம தானே, நமக்காக அன்றே பிரார்த்தனை பண்ணினார்கள். அதனால இன்னைக்கும் எம்பெருமான் சைனத்திருக்குவத்தில் எழுந்தருடைய இருப்பான். வருஷத்துல ஒரு நாள். ஏன் தெரியுமா? ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் கண்ணனா காட்சி கொடுத்தானே, அப்படிப்பட்ட எம்பெருமான். பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது வண்ணமாடங்கள் சொல் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தேன்னு பாடினார். ஆண்டாள் நாச்சியார் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை பாடினார். பெரியாழ்வார் கண்ணன் கேசவன் சொன்னார். அவர் திருமகளாரார் மாதவனை கேசவனை சொன்னார். பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இஷ்டமான பெருமாள் திருக்கோஷ்டி பெருமாள். அதுபோல வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யடையார் சென்றிருந்தி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரில் பட்டறிவிரால் கோதை சொன்ன. இவாளுக்கு பறை பறை பறைன்னு ஒரு வஸ்து கிடைச்சதோ இல்லையோ, எம்பெருமான் அனுகிரகம் பண்ணானே, பரமானுகிரகம் பண்ணானே, அது எப்படி கிடைச்சது, எப்படி கொடுக்க விட்டா எனக்கு. ஆக அந்த பறை கிடைச்சுடுத்து, அந்த பறை என்ற ஒரு வஸ்துவை பெறுவதற்காக இவா பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி பாகவத கோஷ்டி எல்லாரும் சேர்ந்து எம்பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அந்த பறை என்கிற வஸ்து என்ன தெரியுமோ? பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு உகப்பான கைங்கரியம் அத்தனை பறை என்று பறை என்ற கைங்கரியத்தை பெற்றுக் கொண்டார்கள். இங்கு இந்த இடத்துல எம்பெருமானை
வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை மங்களாசாசனம் பண்றார். திருக்கோஷ்டியூர் உற்சவருக்கு ஸ்ரீ சௌமிய நாராயணன் மாதவன் பேர். ஒரு திவ்யதேசத்து பெருமாளுக்கும் நம்முடைய திருத்தேவனார் தொகைன்னு ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த பெருமாளுக்கு மாதவ பெருமாள் பேரு. அதுபோல ஒரு திவ்யதேசங்களிலே சில பெருமாளுக்கு மாதவன்கிற திருநாமம் உண்டு. பிரத்யேகமாக மாதவன் சௌமிய நாராயணன் என்பதான 2 திருநாமங்கள் இந்த பெருமாளுக்கு உண்டு. ஆண்டாள் நாச்சியார் தனக்கு இஷ்ட தெய்வமான திருக்கோஷ்டி பெருமான் திருநாமத்தை சொல்லி முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவார் என்று காட்டினார். 30வது பாசுரத்திலே வங்கக்கடல் கணிந்த மாதவனை கேசவனை என்று காட்டினார். திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றெஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டரில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலை எம்பெருமானை சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வரக்கூடிய சக்தியுடைய தமிழ் மாலை, சங்கத்தமிழ் மாலை. எல்லோரையும் அந்யோன்யமாக ஒன்றாக சேர்த்து கோஷ்டியாக்கி இந்த பாகவத கோஷ்டியில் எல்லோரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் பொழுது அந்த எம்பெருமானும் பேரானந்தப்பட்டு இந்த கோஷ்டியில கலந்துருவானாம் சங்க. அதுபோல அப்படிப்பட்ட சங்கத்தமிழ் மாலை. இந்த பாசுரத்துக்கு ஒரு ஆகர்ஷணம் உண்டு. சுவாமி ராமானுஜர் திருவரங்கத்திலே எங்க ஒவ்வொரு மூலையில இருந்தார் சதா சர்வ காலமும் திருப்பாவை முணுமுணுத்துட்டே இருப்பாராம். திருப்பாவை ஜீயர்னு பேரு. ஸ்ரீரங்கத்திலே ஒரு மூலையிலே இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்ட பர்யந்தம் 108 திவ்ய கஷேத்திரங்களையும் சிறிதும் குறையில்லாமல் எம்பெருமானார் நிர்வாகம் பண்ணார். உற்சவாதிகள்ல குறையில்லை, திருப்பணிகள்ல குறையில்லை, சம்பரோட்சணங்கள் ஆங்காங்கு உச்சித காலத்திலே நடந்தன. ஆங்காங்கு பெருமாளுடைய கைங்கரியவர்களுக்கு தேவையான பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டன. அத்தனையும் எம்பெருமானார் ஒத்தருடைய நியமனம் தான். ஒரே ஒரு சன்னியாசி திருக்கோஷ்டியூர்ல அமர்ந்து கொண்டு அந்த எம்பெருமானை சேவித்து அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீரங்கத்திலே அமர்ந்து கொண்டு திருவரங்கத்து பெருமாளை சேவித்து சதா சர்வ காலமும் திருப்பாவை சொல்லிட்டே இருந்தார். திருப்பாவை சொல்ல சொல்ல அவருக்கு ஒரு ஆனந்தம். திருப்பாவை ஜீயர்னு பேரு. திருப்பாவை என்ற வேத மந்திரத்தாலே வேத மந்திரத்தை சொல்லிக்கொண்டே 108 திவ்ய கேத்திரங்களில் நிர்வாகம் பண்ணார். திருவரங்கத்து பெருமாள் திருக்கோஷ்டி பெருமாள் தான். ஏன்னா பராசர பட்டர் ஸ்ரீ திருவரங்கத்திலே எழுந்தருளி இருந்தார். வீரசுந்தர பிரம்மராயன் ஒரு ராஜா இருந்தான். குரத்தாழ்வானுடைய சிஷ்யர். அந்த குரத்தாழ்வானுடைய சிஷ்யர் அந்த வீரசுந்தர பிரம்மராயன்கிற ராஜா திருமுதல் திருப்பணி பண்ணினார். அப்போ பிள்ளையாழ்வான் அப்படி ஒரு பாகவதர் இருந்தார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தார். அவருடைய திருமாளிகை இருந்தது. அந்த திருமதலை சரியா நேர கட்டணும்னா அந்த திருமாளிகை இடையூறா இருக்கு. திருமாளிகை இடிச்சாதான் திருமதலை நேர கொண்டு கட்ட முடியும். திருமதலை கோணலா கட்டினா அது சிற்ப சாஸ்திரம், ஆலய நிர்மாண சாஸ்திரம், சாஸ்திர விரோதமாச்சே. அதனால அந்த பிள்ளையாழ்வான திருமாளிகை இடிச்சுட்டு திருமதல் நேர கட்டலான்னு ராஜா முடிவு பண்ணார். பராசர பட்டர் பார்த்தார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருமாலை இடிச்சு பெருமாள் திருமதில் கட்டினார், பெருமாள் விரும்ப மாட்டார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தோஷம் பண்ணினார், பெருமாள் முகம் கொட மாட்டார். அதனால பெருமாளுக்கு இஷ்டமில்லை. எவ்வளவு சொல்லி பார்த்தார் பராசர பட்டர். ராஜா கேட்கல. அவனும் கூறத்தாழ்வான் சிஷ்யன், அவனுக்கும் பக்தி உண்டு, சிரத்த உண்டு. ஆனாலும் பெருமாள் இடத்துல அதி விசுவாசமாச்சே. திருமுதல் நேர கட்டணம். அந்த குடிசை இருப்பதானே கோணலா போறது. அதனால அந்த குடிசையை இடிச்சுட்டானா. பிள்ளையாழ்வார் திருமாளிகை இடித்து விட்டார். இதனால திருவுள்ளத்துக்கு வருத்தம் ஏற்பட்டுதான் பராசரப்பட்டருக்கு திருக்கோஷ்டியூர் வந்துட்டார். திருக்கோஷ்டியூர் வந்துட்டார். எப்படி கூறத்தாழ்வான் திருவுள்ளத்திலே துக்கம் ஏற்பட திருக்கோட்டியூருக்கு வந்து கரவாது மாற்றில் சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் திருக்கோட்டியூர் வாழ் பெரிய வாழ்க்கை அன்னமாடன் பதிகத்துடைய அர்த்தத்தை கேட்டுள்ளது ஆனந்தம் அடைந்து சீர்மலும் வாய்ப்பாடு செல்வ சிறுமியர் இங்கு உணரோ என்று கேட்க இங்கே அந்த யாதவர்களை காட்டி கொடுக்க யாதவர்களை கொண்டு ஒரு பெரிய நந்தவனம் அமைச்சார் கூறத்தாழ்வான்னு பார்த்தோம். அதுபோல பராசர பட்டருக்கும் திருவுள்ளத்தில் வருத்தம் வந்துடுத்து. இனிமேல் இந்த ராஜா ஆட்சி பண்றானே, இவன் அதர்மம் பண்ணிட்டான், இந்த தேசத்துல நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி திருக்கோஷ்டியூர் வந்துட்டாராம் பராசர பட்டர். பராசர பட்டர் திருக்கோட்டியூர் எழுந்துள்ளார். ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவங்கள் ஆரம்பிச்சாச்சு, நடந்துட்டு இருக்கு. பெரிய பெருமாளை சேவிக்கல, ஏக்கமா இருக்கு. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, பெரிய பெருமாளை சேவிக்கலே ஏக்கமா இருக்கு. ராத்திரி பூரா தூங்கல, மறுநாள் எழுந்திருந்தார், அனுஷ்டானங்க பூரா பண்ணார். அன்னைக்கு பூரா ரொம்ப வருத்தமா இருந்தார், அன்னைக்கும் தூங்கல. அடுத்தாற் போல பராசர பட்டர் வருத்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, தூங்கல்ல, திருமுக மண்டலம் வீங்கி போச்சு, தூங்கல்லையே, உணவு அருந்தல, ரொம்ப திருமேனி வாடி போச்சு, தூக்கம் இல்லாதனால முகம் வாடி போச்சு, வீங்கி போச்சு, திருமேனில கலந்து போச்சு.
ரொம்ப துக்கத்தோட பெருமாள் அவர் தன்னுடைய திருமாளிகை உட்கார்ந்து இருக்கார். கண் அசந்துட்டார். தெய்வாதீனமா பெருமாள் ஒரு தூக்கத்தை கொடுத்தார். தூக்கத்துல பராசர பட்டரே உமக்கு என்ன வருத்தம்னு கேட்கிறார். பராசர பட்டர் சொல்றார், எனக்கு என்ன வருத்தம், பெரிய பெருமாளை சேவிக்கலையே, பெரிய பெருமாளை சேவிக்கலையே, அந்த எம்பெருமானை ரெங்கநாதனை சேவிக்கலைங்கிறது வருத்தம். அப்படியா, கவலைப்படாதீம் என்று ரெங்கநாதனாக பெருமாள் சேவசாயிச்சார். ரெங்கநாதனாக சேவசாயிச்சுட்டு காலை நம் சன்னதிக்கு வாரும் நாராம் ரெங்கநாதனா சேவசாயிச்சார். பெரிய பெருமாள் பராசரப்பட்ட சொப்பனத்திலே சேவசாயிச்சார். மறுநாள் இந்த பராசரப்பட்டர் என்ன பண்றார், சன்னதிக்கு போறார். திருக்கோட்டியூர் சன்னதியில போய் பார்த்தா ஆச்சரியம். ராத்திரி சொப்பனத்திலே பெருமாள் என்ன கலர்ல வஸ்திரம் உடுத்தின்றாரோ, எந்தெந்த திருவாபரணங்களை சாத்திட்டு இருந்தாரோ, எந்தெந்த புஷ்பங்கள் எங்கெங்க அமைய பெற்றிருந்தாரோ அப்படியே சேவசாயிச்சாராம் திருக்கோட்டியூர் பெருமாள். பார்த்து பேசினார், பட்டரே நாமே திருவரங்கத்து பெரிய பெருமாள் அப்படின்னு சொன்னாராம். பட்டர் ரொம்ப சந்தோஷம். திருக்கோட்டியூர் பெருமாளே ரெங்கநாதனாக திருவரங்கத்து பெரிய பெருமாளாக பராசர பக்தருக்கு சேவை சாய்ச்சார். அப்போ திருக்கோட்டியூர் பெருமாள் தானே திருவரங்கத்துல இருக்கார். இன்னொரு விசேஷமும் உண்டு. 1959 வருஷத்திலே திருவரங்கத்திலே பெருமாள் திருமேனிக்கு அக்னிஸ்பர்சத்தாலே ஒரு ஆபத்து வந்தது. அடியே அந்த வருஷம் பிறக்கல. அப்ப ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரிய ஜீயர் சுவாமி, ஸ்ரீமன் நாராயண ஜீயர் சுவாமி பெரியவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்தாராம். அடியேனுடைய திருத்தகப்பனாருக்கு மாமா மெய்யோயங்கார் சுவாமின்னு ஒரு வியாபகர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்தார். அடியேனுக்கு மாமா தாத்தா நல்ல வியாபகராக இருந்தார். பெரிய பெருமாள் திருமேனிக்கு ஆபத்து வந்து அக்னிஸ்பர்சமாய் திருமேனி பார்க்க முடியாது போயிடுச்சு. அப்போ அடியேனுடைய தகப்பனார் சிற்பசாஸ்திரங்கள்லாம் எழுதியிருக்கார். அடியோங்கள் ஸ்ரீபாஞ்சராத்திராதிகளாக இருந்தாலும் ஸ்ரீ வைகானச ஏடுகள்லாம் திருக்கோஷு அர்ச்சகால் அவ துணை கொண்டு எங்க தகப்பனார் எழுதி வச்சிருக்கார். அதுபோல் நிறைய ஏடுகள் எழுதினார். திருக்கோஷு அர்ச்சகால் வைகானச அர்ச்சக சுவாமிகள் எல்லாரும் அடியனுடைய தகப்பனார் ரொம்ப ஆத்மார்த்தமான சகா, ஒரே கூட பிறந்தவ மாதிரி பழகுவார். வைகானச கிரந்தங்களையும் எழுதினார், பஞ்சராத்திர கிரந்தங்களையும் எழுதியிருந்தார், சிற்பசாஸ்திர விஷயங்களையும் எழுதியிருந்தார். அப்போ மெய்யோயங்கார் சுவாமி அவரும் பெரிய ஜீயர் சுவாமி ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரியஜீயர் சுவாமியும் அடிய திருத்தகப்பனாருக்கு ஆக்கிய பண்ணி திருவரங்கத்துக்கு வரும்படி ஆக்கிய பண்ணினார்கள். அதன்படி அடிய திருத்தகப்பனார் திருவரங்கத்துக்கு போனார். பெரிய பெருமாள் திருமேனி சொரூபமே போயிடுத்து. அந்த சொரூபம் வேணுமே என்று கேட்க ஒரு சித்திரம் வரையக்கூடியவனை அழைச்சிட்டு வந்து திருக்கோஷ்டியூர் பெருமாள் எப்படி படுத்திருப்பார், உலக வெள்ளனையான் கையில் உரை சங்கம் போல் வடவண்ணங்கள் நிறைகளும் பரந்தேறும் செங்கமரவில் திருக்கோட்டியூர்னு பெருமாள் பண்ணி கொண்டிருக்காரோ அப்படியே அழகான ஒரு துணியில பெருமாளை ஒரு வர்ணம் கொண்டு எழுதினார்கள். பெருமாளுடைய சித்திரத்தை எழுதினார். திருவரங்கத்துக்கு போறான். ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரியஜீயர் சுவாமிகிட்ட கொடுத்தா. பெரியஜீயர் சுவாமி தன் சிஷ்யாலை கொண்டு 1959 2,80,000 ரூபாய் கொடுத்திருக்கார் ஸ்ரீமன் நாராயண ஜீயர் சுவாமி. அப்புறம் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர்ட்ட கொடுத்து கோவில்கள்ல திருப்பணிகள் பண்ண சொல்லி 1959 2,80,000 ரூபாய் ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி பெரிய பெருமாள் திருமேனி அமைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு மற்ற திருப்பணிகள்லாம் பண்ணாராம். அப்போ அடியனுடைய திருத்தகப்பனார் தான் முத்துச்சிப்பி வாங்கி அதை அரைச்சு அதெல்லாம் ஏடுபடுத்தி வச்சிருந்தார். முத்துச்சிப்பி வாங்கி அதை கடுக்காயில ஊற வச்சு அரைச்சு, அடுத்தாற்போல புளியங்கொட்டை வாங்கி அதை அரைச்சு, அதுல ஒரு சில மெத்தேடு இருக்கு. அந்த மெத்தேடு படி பண்ணி இந்த திருமேனியை பூர்த்தியா இருந்து பண்ணி வச்சவர் அடியர் திருத்தகப்பனார் திருக்கோஷ்டியூர் சௌமிய ராமானுஜ ஐயங்கார் சுவாமி. அவர் எழுதின ஏடை வச்சுதான் அடியேன் இன்னைக்கு ஸ்ரீராம நகரத்திலே ரங்கநாத பெருமாள் மூலவரை பண்ணக்கூடிய பிராப்தம் கிடைச்சது. மகாபலிபுரத்திலே வராக பெருமாள் இருக்கார், ஞானப்பிரான், அந்த பெருமாள் திருமேனியை பண்ணி வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல அன்பில் திவ்ய தேசத்திலே 2000 யாரோ ராஷ்டிரபதி பெருமாள் பண்ணியிருந்தார். ஏதோ சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தது. அந்த பெருமாள் பூர்த்தியாக அந்த முத்துச்சிப்பி பொடியை கொண்டு அரைத்து அந்த திருமேனி பண்ணி வைக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சது. அதுபோல 2004 வருஷத்திலே திருத்தன்கால் நின்றநாராயண பெருமாள் திருமேனி பூர்த்தியாக முத்துச்சிப்பி பொடி கொண்டு அரைத்து வர்ண கலாபம் நேச்சுரல் பெண் மூலிகைகளை கொண்டு வர்ணம் காய்ச்சி அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுபோல சில கைங்கரியங்கள் கிடைச்சதுன்னா பெரியவர்கள் பண்ணின தர்மம், அவர்கள் பண்ணின கைங்கரிய பிராப்தம். ஸ்ரீ 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 ஸ்ரீமன் நாராயண ராமானுஜ பெரியஜீயர் சுவாமியுடைய ஒரு அக்ராசனத்திலே திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் திருமேனியை மெய்யோயங்கார் சுவாமி முன்னிலையிலே அவருடைய ஒரு பெரிய ஏற்பாட்டின்படி தன் கரத்தாலே செய்து வைத்தவர்
திருக்கோஷ்டியூர் ராமானுஜயங்கார் அடியனுடைய திருத்தகப்பனார். அதனாலதான் திருவரங்கத்திலே 2000 வருஷத்திலே நடந்த திருப்பணிகளிலேயும் அடியனுக்கு பங்கு கிடைச்சது. அதுபோல ஓரோரு விதேசத்திலேயும் ஜீர்ணோத்தாரண கைங்கரியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா பெரியவர்கள் பண்ணின ஒரு அனுகிரகம். அதுபோல திருக்கோஷ்டி பெருமாள் திருமேனியோட அழக வச்சுதான் பெரிய பெருமாளை பண்ணா. அது எல்லாரும் சொல்லுவா. திருமுக மண்டலம் அவ்வளவு சௌமியமா இருக்கும். பெரிய பெருமாள் திருமுக மண்டலத்தை ஒரு காலத்துல சேவிச்சா கல்யாண மாப்பிள்ளை மாதிரியே இருப்பான். அவன் கல்யாண மணாளன் தான், அழகிய மணவாளன் தான், ரங்கநாதன் தான், கல்யாண மாப்பிள்ளை மாதிரியே இருப்பான். அவ்வளவு கண்ணங்கள்லாம் வழ 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 வழன்னு சின்ன குழந்தை கண்ண மாதிரி யுவாவா இருப்பார். இப்போ எப்படியோ இருக்கார். அது ஒரு நல்ல காலம் வரும். பெருமாள் வாய்ப்பு அருள்வாரையானால் திருவரங்கத்து பெரிய பெருமாள் திருமேனியை பழைய மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பை எம்பெருமானார் அருள்வாரையானால் பிராப்தம் அருளை பெற்று அந்த கைங்கரியத்தையும் பண்ண சித்தமாயிருக்கும். அதுபோல திருக்கோஷ்டி பெருமாள் திருமேனியை வரைஞ்சுதான் பண்ணா. எல்லாரும் சொல்லுவா. அது இங்கே எம்பெருமானார் திருவரங்கத்திலே தனக்கு பெரிய பெருமாள் கொடுத்த மடத்திலே இருந்து கொண்டு சதா சர்வ காலமும் திருப்பாவையை அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பாராம். அந்த திருப்பாவை தான் எம்பெருமானாருக்கு பெரிய ஜீவன். அந்த திருப்பாவை என்ற சக்தியை வச்சுதான் 108 திவ்ய கஷேத்திரங்களிலேயும் எந்த குறையும் இல்லாமல் நித்திய கைங்கரியங்கள் நிகழ்ந்து வரும்படி பண்ணினார் எம்பெருமானார். திருப்பாவை ஜீயராச்சே. ஆக திருப்பாவை ஜீயரான எம்பெருமானாருக்கு சக்தி திருப்பாவை சங்க தமிழ் மாலை. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை பெருமாள் அமிர்தமதனம் பண்ணார். எதற்காக அமிர்தமதனம் பண்ணார்? தனக்காக பண்ணாரா? கிடையாது. தேவர்கள் கேட்கிறார், சாகாவரம் வேணும், சாகாவரம் வேணும்னு தேவர்கள் கேட்கிறார். அமிர்தத்தை சாப்பிட்டா சாகு வராதா, அமிர்தத்தை சாப்பிட்டா மரணம் வராது. பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட தவ சிரேஷ்டர்களான தபோ மகிமை பொருந்தியவர்களான தேவர்களும் ரிஷிகளும் அமிர்தம் வேணும்னு கேட்டா. எதற்கு கேட்டா? லோகக்ஷேமார்த்தமா கேட்கல, தாங்கள் வாழ வேணும், தாங்கள் மரணம் இல்லாமல் நெடுங்காலம் வாழ வேணுங்கிற சுயநலத்தாரே கேட்கிறான். பெருமாளும் திருப்பார்கடலை கடைங்கோ அமிர்தம் கிடைக்கும்னார். சரி பெருமாளே எதை வச்சு கிடைக்கிறதுன்னு கேட்டார். வாசுகியை கயிறாக்கி மந்திரமலையை மத்தாக்கி கடைங்க வந்தார். இவாளும் மந்திரமலையை தூக்கிட்டு போறான். வாசுகியை கயிறா கடையை பார்த்தா மந்திரமலை திருப்பார்கடல அமுங்கி போயிடுத்து. பெருமாளேன்னு கத்திட்டு வந்தார். கதறினா, தேவர்களே என்ன ஆச்சு, என்ன ஆபத்து வந்ததுன்னு கேட்டான் எம்பெருமான். நீர் மந்திரமலையை கொடுத்தீர், மத்தாக கொடுத்தீர், வாசுகியை கயிறா கொடுத்தீர், ரெண்டும் மூழ்கி போச்சு அப்படின்னா. சரி கவலைப்படாதீங்க, இப்ப திருப்பார்கடலுக்கு போங்க, மந்திர மேல வரும். உடனே வாசுகியும் வரும். வாசுகியை கயிறாக்கி மந்திரமலையை மத்தாக்கி திருப்பார்கடலை கடையும் போது பெருமாள் சொன்னான். தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலுக்கு போறார். இந்த பெருமாள் இந்த சுயநலம் பிடிச்ச தேவர்களுக்காக தான் ஆமையாகி மந்திரமலைக்கு அடியில் புகுந்து அந்த ஆமையாக மாறின எம்பெருமான், கூர்மாவதாரம் எடுத்த எம்பெருமான் அப்படி மந்திரமலை மேல அப்படியே தூக்கிட்டு வந்தார். ஆக ஆமையின் முதுகுல மந்திரமலை இருக்கு. தேவர்கள் கடைய ஆரம்பிச்சா. கை இத்து போயிடுத்து, கடைய முடியல. அந்த மலை சுத்தமாட்டேங்கிறது. திருப்பி பெருமாள் ஸ்ரீராப்திக்கு ஓடி வரா. தேவர்களே என்ன வேணும், திருப்பி வந்திருக்கே, என்ன ஆபத்து, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான் எம்பெருமான். பிரபு, தேவரில் அமுங்கி போன மந்திரமலை தூக்கி நிறுத்திட்டீர், வாசுகியை கயிறா கொடுத்துட்டு கடைய முடியல, பலம் போறல்ல. தேவர்களும் கடை. சரி அசுரர்கள் கூட்டுக்கோங்க, ஒரு கை அசுரர்களை அழைச்சுக்கோங்க. அவா ஒரு பக்கம், தலைப்பக்கம் அவா கடையற்றும், பால் பக்கம் நீங்க கடையுங்கோனா. அசுரர்களும் வந்தா, 2 பேரும் கடையறா. பலம் போயிடுத்து. பெருமாள் இருவருக்கும் தன் திருக்கரத்தை கொடுத்தானே அமிர்தமதனம் பண்ணினானா. அந்த கடல் கடைந்த தேவர்கள் கடையல்ல, அசுரர்கள் கடையல்ல. தேவர்களுக்கு ஒரு கை, அசுரர்களுக்கு ஒரு கை கொடுத்து சர்வேஸ்வரன் தான் அமிர்தமதனம் பண்ணான். அமிர்தம் கிடைஞ்சான். சரி அமிர்தம் கிடைச்சதோ இல்லையோ, கிடைச்ச அமிர்தத்தை பத்திரமா வச்சுக்க தெரிஞ்சுதா? அசுரர்கள் பிடிங்கிட்டு போயிட்டா. சரி அசுரர் பிடிங்கிட்டு போனாலும் இல்லையோ, பெருமாள் போகராவதாரம் பண்ணி அந்த அசுரனிடத்திலிருந்து அந்த அமிர்தத்தை வீட்டு தேவர்களுக்கு கொடுத்தார். அப்ப தேவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? எம்பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணிருக்கணுமோ இல்லையோ, எம்பெருமானுக்கு கண்டருளை பண்ணிக்கணுமோ இல்லையோ, கண்டருளை பண்ணவே இல்லை. அவளை சாப்பிட்டாளாம். சுயநலம்பிக்க தேவர்கள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை தாயார் பெருமாளை குத்து. தேவர்களை போலே நாங்கள் சுயநலம் கொண்டு உன்னிடத்திலே கேட்கவில்லை. தேவர்கள் சுயநலம் மிக்கவர்கள், சுயநலமே மிக்கவர்கள். தாங்கள் நீடூடி வாழ வேணும், நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னை சிரமப்படுத்தி உன் திருமேனியை வருத்தி அமிர்தம் பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட அமிர்தத்திலே ஒரு துளி உனக்கு கிடைக்கல, அத்தனை அவளை சாப்பிட்டா. நாங்கள் அப்படி அல்ல, உனக்கு கொடுக்கவில்லை என்றால் நெய் உண்ணோம்,
பால் உண்ணோம், நீ அமுது செய்யவில்லை என்றால் நாங்கள் நெய் தொடமாட்டோம், பாலை சாப்பிட மாட்டோம், நீ வர வேணும், நீ அமுது செய்ய வேணும், நீ சாப்பிட்ட மிச்ச பிரசாதத்தை நாங்கள் சாப்பிடுவோமே தவிர சுயநலமாக எதையும் கொள்ள மாட்டோம். நாங்கள் பாவை நோன்பு இந்த விரதம் எதற்காக மேற்கொண்டோம் தெரியுமோ? தேவர்களை போய் சாகாவரம் வேண்டும் மேற்கொள்ளல, உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு நின்றோம் வடிவண்ணா அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. அடியோங்களோடு நீ இருக்கணும், உன்னோட நாங்கள் இருப்போம், அடியோங்களோடு தேவரில் இருக்க வேண்டும், தேவரீருக்கு அடியோங்கள் கைங்கரியம் பண்ணுவோம் என்று தேவரீருக்கு மங்களாசாசனம் பண்ணி தேவரீருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே நாங்கள் இந்த விரதம் மேற்கொண்டோம் என்று சொல்லி வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்கக்கடல் சமுத்திரமதனம் பண்ணும் போது பிராட்டி தோன்றினாலாம். பிராட்டியை பெருமாள் தூக்கி தன் மார்புல வச்சிருந்தாராம், தான் எடுத்துட்டாராம். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்கிறார் ஆழ்வார். அதுபோல பிராட்டி கிடைச்சா நீ எடுத்துட்ட, சரி பிராட்டி கிடைச்சாலே அந்த பிராட்டிக்கு நீ நாயகனாயிருக்கே, உன்னுடைய திருமேனியில் பிராட்டிக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துட்ட, உன் திருக்கண்களாலே எங்களை பார்த்துட்ட, என்ன வேணும்னு கேட்ட, உனக்கு நாங்கள் அடிமை பண்ணுவோம், பிராட்டியோடு சேர்ந்த உனக்கு அடிமை பண்ணுவோம், மிதுன சேஷத்துவம்னு சொல்லுவார். பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்த்தி அந்த இருவரும் சேர்ந்ததான அந்த திவ்ய மங்களகரமான திவ்ய தம்பதிகளுக்கு நாங்கள் அடிமை பண்ணுவோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை, பிராட்டியோடு கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கேசவனை, எல்லோருக்கும் தலைவரான எம்பெருமானை என்று அர்த்தம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை எப்படி எல்லாம் இவர்கள் விரதம் இருந்தா, எம்பெருமானை எப்படி கூப்பிட்டா, என்னென்ன காரியங்கள் பண்ணினா, எத்தனை கீர்த்தனங்கள் பாடினா, அத்தனை வைபவத்தையும் பிராட்டி சொன்னாலாம். இங்கு இந்த எம்பெருமானை சேவிச்சோமே அணிபுதுவை பைங்கமல தண்டரியில் பட்டறிபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை பைங்கமல தண்டரியல் பட்டறிபிரான் வேதாத்மாவான கருடனே பெரியாழ்வாரா பிறந்திருக்காரே. பெரியாழ்வார் சிறந்த வேதாந்தி ஆச்சே, அனுஷ்டாதாவாச்சே, ஆதார செயலராச்சே. அப்படிப்பட்ட பெரியாழ்வாரின் திருமகளாராகிய ஆண்டாள் நாச்சியார் பட்டறிபிரான் கோதை சொன்னார். முதல் பாசுரத்துல என்ன சொன்னார்? சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்களான நாங்கள்னா. அகத்தான் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக இருந்தாலும், பிராமணோத்தமரான பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாக இருந்தாலும் எம்பெருமானை பெற வேண்டுமேயானால் யாதவர்கள் பண்ணின அனுஷ்டானம், யாதவர்கள் பண்ணின கைங்கரியம், யாதவர்கள் எம்பெருமானிடத்திலே கொண்டிருந்த பிரீத்தி, அந்த பாசத்தின் அடிப்படையிலே தானும் ஒரு இடைச்சியாக தன்னை அனுகாரம் பண்ணிண்டா, தானும் ஒரு இடைப்பெண்ணாக யாதவகுல பெண்ணாக சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வ சிறுமியர்களில் ஒருத்தியாக தன்னை மாத்திண்டா. இங்கே சொன்னார் பட்டறிபிரான் கோதை சொன்ன, நான் பட்டறிபிரான் விஷ்ணுஜித்தரின் திருக்குமாரத்தி பட்டறிபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமானால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த பாசுரங்களை தினந்தோறும் பாடினா எம்பெருமான் பேரானந்தப்படுவான். பேரானந்தம் அடைந்து இந்த பாசுரம் பாடினவாளுக்கெல்லாம் மங்களங்களை பண்ணுவானாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குறையில்லாத அனுகூலங்களை பெற்று திகழ வேண்டுமே. ஆனால் இந்த திருப்பாவை தினந்தோறும் சொல்லுங்க, எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த திருப்பாவை நிக்க அனுசந்தானம் பண்றவா எங்க போனாலும் அந்த இடம் சுபிட்சமா இருக்கணும், லோக சுபிட்சமா இருக்கணுமே. லோக நன்னா இருக்கணும்னா பகவானுடைய அனுகிரகம் தேவை, ஆச்சாரிய கடாட்சம் தேவை. ஆச்சாரிய கடாட்சத்தின் மூலமாக, ஆச்சாரியனுடைய அபிமானத்தின் மூலமாக எம்பெருமானை சுலபமாக பெற்றுத்தரக்கூடிய மிக உயர்ந்த கிரந்தம் இந்த திருப்பாவை என்று சொல்லி எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இந்த திருப்பாவை அறிந்து கொண்டு இந்த திருப்பாவையில் தாயார் சொன்ன வாக்கியங்களின்படி நடந்து கொண்டு பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு என்று பக்தாத்மாக்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பல்லாண்டு பாடி இந்த லோகம் வாழ்வதற்காக ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோற்றார். அதைத்தான் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு சொன்னார். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு பாசுரத்தை முடிச்சார். ஆண்டாள் நாச்சியாருக்கு திருக்கல்யாணம் எப்படி நடந்தது? மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். பெரியாழ்வார் மாப்பிள்ளை பார்த்தார், ஏதோ நல்ல மாப்பிள்ளை கிடைப்பானா, குலங்கோத்திரம் நன்னா இருக்குமாறு பார்த்தார். இந்த விஷயம் தாயாருக்கு தெரிஞ்சது. அப்பா, நான் மனுஷாளுக்காக பிறக்கவில்லை, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன். எனக்கு நாயகன் சாட்சாத் ரெங்கநாதன், ரெங்கநாதனுக்காகவே
நான் தான் பிறந்தேன் என்று சொல்வதை விட எனக்காகவே அவதாரம் பண்ணவன் ரெங்கநாதன் என்ற பொருள்படும்படி பொங்கோதம் சூழ்ந்து புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்கு செல்வனார் என் கோல்வளையால் இடர் தீர்வர் ஆகாதே என்று சொன்ன உடனே பெரியாழ்வார் ரெங்கநாதனை பிரார்த்திச்சார், குலதெய்வமான அழகரை பிரார்த்திச்சார், இஷ்ட தெய்வமான திருக்கோஷ்டி பெருமாளை பிரார்த்திச்சார். திருவரங்கத்து பெருமாள் பாண்டிய மன்னன் கனவிலே தோன்றி எனக்காகவே அவதரித்தவள் பூமி தேவியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அந்த கோதை நாச்சியாரை பல்லக்கிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு பெரியாழ்வாரையும் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு திருவரங்க வேற வந்து அந்த ஆண்டாள் நாச்சியாரை நம் சன்னதிக்கு அழைத்து வாரும் என்று பெரிய பெருமாள் ஆக்கிய பண்ண பாண்டியனும் அப்படியே செய்தான். ஒரு பல்லக்கிலே ஆண்டாள் நாச்சியாரை எழுந்தருள பண்ணி கொண்டு பெரியாழ்வாரும் பாண்டிய மன்னனும் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவ எல்லோரும் திருவரங்கத்திற்கு சென்றார்கள். திருவரங்கத்திலே ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய அனுஷ்டானங்களை கிரமமாக செய்து முடித்து பெரிய பெருமாளை சேவித்து பெரிய பெருமாளுடைய திருவனந்தான் மீது திருவனந்தான் என்கின்ற அந்த சேஷ பர்யங்கம் நாக அணை மீது தன் பாதத்தை வைத்து பெருமாளை சேவிக்க அப்படியே ரங்கநாதனோடு ஜோதியோடு ஜோதியாக கலந்தான். எப்படி எம்பெருமானோடு கலந்தால் தெரியுமா? அதாவது எம்பெருமான் அவதாரம் பண்ணும்போதே ஸ்ரீதேவி தாயாரோட வரல, பூமி தேவி தாயாரோட வரல. ரங்கநாதனுடைய சயனத்துக்கு ஆனந்த சயனம்னு சொன்னோம். திருக்கோட்டு பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார், அந்த சயனத்திற்கு ஆனந்த சயனம். ஆனந்த சயனம்னா என்ன? பெருமாள் பாம்பின் மடியிலே பள்ளி கொண்டிருப்பார். ஸ்ரீதேவி தாயார் திருக்கரங்களை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணுவா. பூமி தேவி தாயார் திருவடிகளை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்ணுவா. ஸ்ரீரங்கத்தை போய் பாருங்க, பெரிய பெருமாளை பாருங்க, ஸ்ரீதேவி தாயார் கிடையாது, பூமி தேவி தாயார் கிடையாது. திருவடி வாரத்துல பிரம்மாவோ இந்திரனோ யாருமே கிடையாது. தனியா படுத்துட்டு இருக்கார். இவர் தனியா இருக்காரு. இந்த திருக்கோலத்தை பார்த்து தனியா படுத்துட்டு இருக்கார். தாயார் இல்லாமல் தானே இருக்காரு. தாயார் இல்லாமல் பெண்டாட்டி இல்லாமல் இவன் இருக்கானே, இவனை போய் ஆனந்த சயனமூர்த்தின்னு சொல்லலாமோ? யோசிச்சு பாருங்க, சொல்லலாம். ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு பெரிய பெருமாள் எழுந்தருளி இருந்திருப்பாரேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு 3வது ஸ்தானம் தானே கிடைச்சிருக்கும். திருக்கோட்டில் போய் பாருங்க, பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார். ஸ்ரீதேவி தாயார் பெருமாள் திருக்கரைகளை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றா. பூமி தேவி தாயார் திருவடிகளை பிடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றா. பாதபார் சொத்துல மதுகைடபால் 2 பேர் ராட்சசால் இருக்கா. காசி மன்னன் புரூர்வ சக்கரவர்த்தி காசியில காசி சங்கமம் பண்றாலும் காசி தமிழ் சங்கமம். அந்த காசிக்கு அதிபதி காசி மன்னன் புரூர்வ சக்கரவர்த்தியின் பேரு. புரூர்வ சக்கரவர்த்தி குலதெய்வம் திருக்கோஷ்டி பெருமாள். மூலஸ்தானத்திலே பெருமாள் சிலையிலே பெருமாளை சேவித்தபடி புரூர்வ சக்கரவர்த்தி எழுந்தருளி இருக்கான். அதுபோல திருவடி வாரத்திலே 4 பேர் இருக்கா. இப்படி கோஷ்டியோடு இருக்கா. மேல பார்த்தா நாரதர் இருக்கார், சரஸ்வதி பாரதி இவாள்லாம் தேவகானம் பண்றா. கிம்புரு நாரதர் இவாள்லாம் தேவகானம் பண்றா. க்ஷீராப்தியில அதான அடையாளம், க்ஷீராப்தி யோகத்திற்கு அடையாளம். அது ஆனந்த சயனம் சொல்லலாம். யாருமே கிடையாது. தான் மட்டும் படுத்துட்டு இருந்தா அது சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல முடியுமா? ஆனந்த சயனம்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். காரணம் என்னவென்னா, ஏற்கனவே ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூமி தேவியோடு அந்த மூலவர் ஆவிர்பவித்திருப்பாரேயானால், அந்த மூலவர் தானே தோன்றி இருப்பாரேயானால், அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டாள் நாச்சியார் 3வது ஸ்தானம் தானே கிடைக்கும். ஏற்கனவே ஸ்ரீதேவி தாயார் பெரிய பிராட்டியார் மூலவர் பக்கத்திலே இருக்கார். பூமி தேவி தாயார் திருவடி வாரத்திலே இருக்கார். ஏற்கனவே 2 பேர் இருந்து 3வது ஆண்டாள் நாச்சியார சொன்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு கடைசி ஸ்தானம் கிடைச்சிடும். அப்படி இருக்கவே கூடாது என்பதற்காக பெருமாள் தோன்றும் போது தான் ஒருவனே தோன்றினான். பிரம்மாவிற்கு தான் ஒருவனே காட்சி கொடுத்தான். பிரம்மலோகத்திலே தான் ஒருவனே வசித்தான். இக்ஷ்வாகு மன்னன் தபசுக்காக தான் ஒருவனே கங்கைக்கரைக்கு வந்தான். கங்கைக்கரையிலே சரயூ நதிக்கரையிலே சக்கரவர்த்தி மகன் பெருமாளுக்கு பெரிய ஆலயம் கட்டி நித்திய திருவாராதனம் செய்து வைத்தான். பெருமாள் ஒருவனே இருந்தான். அதன் பிறகு விபீஷண ஆழ்வான் மூலமாக பெருமாள் திருவரங்கத்துக்கு வந்தார். அப்போ ஒருத்தர் தான் இருந்தார். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாருக்கு முதல் ஸ்தானம் கிடையாது, கடைசி ஸ்தானம் கிடையாது. பாதாதி கேசபரியந்தம் முழு ஸ்தானமும் ஆண்டாள் நாச்சியாருக்காகவே, ஆண்டாள் நாச்சியாருக்கு தன்னை கொடுப்பதற்காகவே பெரிய பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி இல்லாமல் தான் ஒருவனே அவதாரம் பண்ணினார். ஆக ஆண்டாள் நாச்சியார் பெரிய பெருமாள் திருமேனியோடு திருமேனியா சேர்ந்தார். பெரிய பெருமாளை கல்யாணம் பண்ணிக் கொள்வதைப் போல ஏற்கனவே கனா கண்டிருந்தாளாம். வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னது பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன்னு 10 பாசுரங்கள். அதில் 9 பாசுரங்கள் பெரிய பெருமாளைத்தான் திருக்கல்யாணம் பண்ணின்ற மாதிரி கனா கண்டே இருக்கா. கடைசியாக
ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேறு வில்லிபுத்தூர் கோத சொல். தூய தமிழ் மாலை, தமிழ் மாலைன்னு சொல்லல, தூய தமிழ் மாலை. ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேரும் தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தார்கள், தமிழுக்கு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்தார். அதனால தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே. குழந்தை பிறந்தா போராது, ஆரோக்கியமான குழந்தையா இருக்கணும். ஆரோக்கியமான குழந்தையா இருந்தா போராது, நல்ல ஞானவானா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், பக்தாத்மாக்களுக்கு பிரியமா இருக்கணும், பாகவதாட்டு அபச்சாரப்படப்படாது. அப்படி நல்ல குழந்தையாக சத் வைஷ்ணவனாக பிறப்பான் என்று சொல்லி ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேறு விழிவுத்தோர்க்கும் கோதை சொல். தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் பாயுடன் மக்களை பெற்று மகிழ்வரே என்று அடியை பூர்த்தி பண்ணுகிறேன். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப தாமசமாயிடுச்சு. அடியை திருப்பள்ளி அடிச்சு கைங்கரியம் பண்ணிட்டு வந்து அடுத்த கோவில் காலம் கைங்கரியம் போயிட்டு பெருமாள் திருமஞ்சனம், அதுக்கப்புறம் பஞ்சாங்கம், மகர சங்கராந்தி பலன் வாசிக்க வேண்டிய பரம்பரை கைங்கரியம் அடியே இருக்கு. அது 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணி ஆயிடுச்சு. அதற்கு பிறகு சாற்றுமறை நித்தியப்படி சாற்றுமறை கோஷ்டி ரொம்ப 12 மணி 12:15 ஆயிடுச்சு. அதனால க்ஷமித்துற வேண்டும் என்று சொல்லி அடியேன் பூர்த்தி பண்றேன். திருவாடி பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்வெள்ள வாழியே, பெரும்போதூர் மாமணிக்கு பின்னாளால் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, கண்ணி புகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, 9 நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரமிஜா மாத்திர முனீந்திராய் மகாத்மனை ஸ்ரீரங்க வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரமிஜா மாத்திர முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.